தாய் தமிழர் கட்சியினுடைய இரண்டாவது மாவட்ட மாநாடு இது. தமிழர் வாழ்வுரிமை மாநாட்டை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வுக்கு வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கும் விருதுநகருடைய மாவட்ட செயலாளர் அன்புக்குரிய தம்பி ஜானகிராமன் அவர்களே, முன்னிலை வைக்கக்கூடிய எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர், கிட்டத்தட்ட இந்த கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து இதுவரை என்னோடு தோளோடு தோள் நின்று என்னோடு பயணித்து வரும் என்னுடைய அன்புக்குரிய சகோதரர் செல்வம் அவர்களே, மாநில இளைஞரணி செயலாளர் வழக்கறிஞர் அன்பு தம்பி ஹரிசுதன் அவர்களே, தலைமை நிலை செயலாளர் அன்பு தம்பி ராசு கணேசன் அவர்களே, இங்கே சிறப்புரையாற்ற வருகை தந்துள்ள முக்குளத்தூர் எழுச்சி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என்னுடைய ஆரூரி சகோதரர் VRK கவிக்குமார் அவர்களே, தமிழர் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் அன்புக்குரிய அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களே, தமிழ் தேசிய பேர் இயக்கத்தினுடைய மதுரை மாநகர மாவட்ட செயலாளர் அண்ணன் கதிர்நிலவன் அவர்களே, ஒரு தமிழ் தேசிய அரசியலில் ஆண்கள் மட்டுமே இங்கே போராட்ட களங்களாக இருந்தாலும் சரி, சிறைகளாக இருந்தாலும் ஆண்களே பயணித்து கொண்டிருக்கும்போது ஒரு பெண்ணாக இத்தனாண்டு காலம் துணிச்சலோடு பல சிறைகளை கண்டவர்கள், பல போராட்டங்களை கண்டவர்கள், இங்கே இருந்து திருநெல்வேலியில் இருந்து ஒரு போராட்டமாக இருந்தாலும் அக்கா வாருங்கள் என்று சொன்னால் உடனே வந்து விடுவார்கள். ஒரு ஆற்றல் மிகு போராளி எங்களுடைய அருமைக்குரிய அக்கா குயிலி நாச்சியார் அவர்களே, யாழ்ப்பாணர் எழுச்சி கழகத்தினுடைய தலைவர் அன்புக்குரிய தம்பி சிவசங்கரன் அவர்களே, மக்கள் பாதை பேரியக்கத்தினுடைய பொறுப்பாளர் அண்ணன் ராவணகுமார் அவர்களே, தென் தமிழர் கட்சியினுடைய மாநில பொறுப்பாளர் அன்புக்குரிய சகோதரர் பாலமுரளி அவர்களே, இங்கே நிறைவுரையாற்ற வருகை தந்துள்ள ஐயா உலகத் தமிழர் தோழமை கட்சியினுடைய பொறுப்பாளர் பாவல் சங்கர் ஐயா அவர்கள் சென்னையில் இருக்கிறார். உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் அவரால் வர இயலவில்லை. இந்த பகுதியில் நிறைய களம் கண்டவர், பெரிய ஒரு கம்யூனிச போராளியாக வாழ்ந்தவர். அவருடைய உடல்நிலை சரியில்லாதனால் அவர் வர இயலவில்லை. தமிழ் தேச தன்னுரிமை கட்சியினுடைய தலைவர், கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலம் தமிழ் தேசிய அரசியலில் ஆளுமை செலுத்தி வரும் அன்புக்குரிய அண்ணன் வீரரசு, தென் தமிழகத்திலே 2ஆம் பாவாணர் என்று அழைக்கக்கூடியவர், தன் சொற்களால் தமிழ் தேசிய அரசியலை விதைத்து கொண்டிருப்பவர் அன்புக்குரிய ஐயா இமயம் சரவணன். இந்த மாநாட்டிற்கு உறுதுணையாக உழைத்தவர்கள் அன்புக்குரிய தம்பி ஜானகியோடு பயணித்த சேதுபதி, சீனிவாசன், குருசாமி, SK பாண்டி, ஜெயசீலன் போன்ற அனைவருக்கும் தாய் தமிழர் கட்சியின் சார்பாக எங்கள் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். கோடான கோடி மக்களை கூட்டி பெரிய அளவில் மாநாடுகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவ்வளவு பெரிய மாநாடுகள் நடத்தினாலும் மக்களிடையே கருத்துக்களை யாரும் பதிவு செய்வது கிடையாது. எங்களை போன்ற ஒரு இயக்கங்கள் தான் எங்களுடைய கருத்துக்களை, மக்களுடைய அடிப்படையுடைய நோக்கங்களை நாங்கள் விதைத்து கொண்டிருக்கிறோம். பெரும் கூட்டங்களாக வந்து பெரும் கூட்டமாகவே கிளம்பி போய் விடுவார்கள். இந்த மாநாடு எதை வலியுறுத்துகிறது, தலைவர்கள் எதை பேசுகிறார் என்று கூட அவருக்கு தெரியாது. ஏதோ தலைவர் அழைத்தார், நம்ம போனோம் கேட்டோம் என்று போய்விடுவார்கள். ஆனால் நம் இயக்கங்கள் அப்படி அல்ல. அடித்தட்டு மக்களை அரசியல்படுத்துவது, ஒரு அடித்தட்டு மக்களுடைய அரசியலை புரிந்தால்தான் நாளை நம்முடைய விடுதலையை பெற முடியும். முதலில் உறங்கி கிடந்தவன் பின்தங்கிய உள்ள மனிதர்களை ஒன்று திரட்டி அவனுக்கு அரசியலை சொல்லித்தர வேண்டும். இந்த நாடு எதை நோக்கி போகிறது, இந்த நாட்டினுடைய நம்முடைய கிண்ணத்தை கேடுகாலத்தை கொண்டு வருகிறார்கள் என்பதை அறிய செய்யணும். நம்மளை அறிந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு விடுதலை கிடைக்க முடியுது. கூட்டமாக போய் கூட்டமாக வரதுனால எந்த பயனும் விட்டும் போயிடும். அதனால தான் ஒவ்வொரு மாவட்டங்களாக நாங்கள் தாய் தமிழர் கட்சி சில போராட்டங்களையும்
சில மாநாடுகளையும் நடத்திக்கிட்டே வரோம். இப்போ முல்லை பெரியாருக்கு நாங்கள் ஒரு மாநாடை நடத்தினோம். அது எதை வலியுறுத்தி நடத்துகிறோம்? இது வேற தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்களின் குடிநீர் ஆதாரமாக திகழ்ந்தது தான் முல்லை பெரியாறு அணை. அந்த முல்லை பெரியாறு அணைக்கு இதுவரை நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். நீர்மட்டத்தை உயர்த்துங்கள் நாங்கள் இதுவரை போராடிக்கிட்டு இருக்கோம். ஐயா வீணர் செய்யலாம் அந்த முல்லை பெரியார் பகுதிக்கே போயிட்டு வந்துட்டார். ஆனால் கேரள அரசு அதை உயர்த்துவதாக இல்லை. அது இடிக்கணும்னு சொல்கிறான். முல்லை பெரியார் அணையை இடிச்சிடணும், அது பலம் இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இடிக்க வலியுறுத்துகிறான். அது இடிச்சிட்டா ஒட்டுமொத்தமாக இந்த மாவட்டங்கள், அதாவது இந்த பகுதி தென்பகுதி அப்படியே மதுரையை கொடுத்துருங்க, தேனி, திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை விவசாயம்லாம் அழிஞ்சு போயிடும். இதை யாராச்சும் வலியுறுத்தி இருப்பாங்களா? ஆனால் வலியுறுத்த மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. எத்தனை இயக்கங்கள் இருக்குது, அதை சொல்கிறாங்களா? சொல்ல மாட்டாங்க. அந்த அணை இடிக்கப்பட்டால் ஒட்டுமொத்தமாக இந்த 5 மாவட்டமும் பாலைவனமாகி போயிடும். அதுக்காக அந்த மாநாட்டை நாங்கள் போட்டு அந்த மாநாட்டை நாங்கள் வலியுறுத்தினோம். அதனுடைய அணை நீர்மட்டத்தை உயர்த்த வேண்டும், எங்களுக்கு உரிய தண்ணீரை அதை அமைத்து தர வேண்டும். அதுக்கு பக்கத்தில் ஒரு பேவி அணை இருக்குது, அந்த பேவி அணையை சீர் செய்ய வேண்டும் என்று அந்த மாநாட்டை நாங்கள் வலியுறுத்தி சொன்னோம். இதுவரை அந்த முல்லை பெரியாருடைய அந்த டேமை இடிக்கணும்னு சொல்லிட்டு கேரளா எம்பிலாம் கொடியை பிடிச்சிக்கிட்டு இருக்கான், இடிச்சிடணும்னு சொல்கிறான். ஆனால் நம்ம எம்பிங்களாம் இங்கே 40 எம்பி போயிருக்கான், உறங்கி கிடக்கிறாங்க. இந்த மண்ணின் மக்களுக்கு அவன் பேசவே இல்லை, எந்த பேச்சும் இல்லை. இடிக்க வேணான்னு கூட அவன் சொல்லலை, மவுனித்து போய் கிடக்கிறான். இதெல்லாம் அந்த மக்களுக்கு தெரிய வேணாமா? நம் கண் போன போக்கில் நம்ம வாட்டில் உழைச்சோம், சாப்பிட்டோம், படுத்தோம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நாளை இந்த மண் நம்மளுக்கு சொந்தம் இல்லாமல் போயிடும். சோமாலிய மக்களாக ஆகிருவோம். சோமாலிய மக்களுக்கு குடிக்க நீர் இல்லாமல் பஞ்சம் வந்துச்சா, அது மாதிரி இதை விட பின்தங்கி போயிடுவோம் நம்ம. ஆக அதெல்லாம் வலியுறுத்தி தான் அந்த மாநாட்டை நடத்தி முடித்தோம். இங்கே உள்ள தமிழ் தேசிய பெரிய ஆளுமைகள்லாம் வந்திருந்தாங்க. ஐயா இமய சரவணன் வந்திருந்தாங்க, அண்ணன் வீரரசன் வந்திருந்தாங்க. இங்கே உள்ள முக்கிய நபர்கள்லாம் இங்கே அழுத்தமாக பதிவு செஞ்சாங்க. தேனியில் போட்டோம் அந்த மாநாட்டை. அதற்கு பிறகு இந்த மாநாட்டை, இந்த தமிழர் வாழ்வுரிமை மாநாட்டை ஏன் இங்கே நடத்துகிறோம்னா, தமிழர்களுடைய வாழ்வுரிமை மிக மிக அவசியமாக இன்றைக்கி நம்மளுக்கு படுது. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் வாழ்கிறோம் இங்கே இந்த தமிழ்நாட்டில். இன்றைக்கி வந்தவன் போனெல்லாம் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான், நம்மளுக்கு வாழ வலியுறுத்து போய் கிடக்கிறான். இன்றைக்கி ஒரு கொத்தனாருக்கு வேலைக்கு போனால் கூட பின்னாடி இந்திக்காரன் தான் நிற்கிறான். நீங்கள் மில்லுக்கு போங்க, அவன்தே இருப்பான். ஒரு சின்ன கடைக்கு போங்க, அவன்தே இருப்பான். வரையறை இல்லாமல் குவிரா. அப்போ நாளைய வரலாற்றில் அவங்க நம்மளை விட இங்கே ஆதிக்கம் செலுத்தி விட்டால் நம்ம வாழ வலியுறுத்து போயிடுவோம். இன்றைக்கி எத்தனையோ படித்த இளைஞர்கள்லாம் இன்றைக்கி வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிஞ்சு வச்சுக்கிட்டு இன்றைக்கி போய் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கிறான். எல்லோரும் இளைஞர்கள் வந்தால் டொமோட்டோவில் சோறு வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு என்ன வேத விதி வந்துருச்சு? நம்மளுடைய நிலப்பரப்பு இது, நம்மளுடைய மெடிக்கல் காலேஜ் நம்ம முன்னோர்களால் வடிவமைக்கப்பட்டு நம்ம பணங்களை நம்ம முன்னோர்கள் கொடுத்து கட்டமைக்கப்பட்ட 24 மருத்துவ கல்லூரிகள் இருக்குது, எத்தனை காலேஜுகள் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம போய் படிக்க முடியல, போக முடியல. நீட்டு தேர்வுன்னு ஒன்றை கொண்டு நம்முடைய தம்பிமாருடைய வாழ்விலே சிதைச்சிட்டாங்க. இன்றைக்கி அவன் இன்றைக்கி எந்த நீங்கள் அலுவலகத்துக்கு போனாலும் பாருங்கள், அங்கே அவன் தான் இருப்பான். ஒன்று கேரளாக்காரன் இருப்பான், ஒன்று கர்நாடகக்காரன் இருப்பான், வெளி மாநிலத்துக்காரன் வந்து அங்கே அதிகமாக இருப்பான். நம் இளைஞர்கள் யாரும் வேலைவாய்ப்பு உலகத்தில் பதிஞ்சிருக்கான், அவ்வளோதான். அவன் வேலைக்கு போனதாக இல்லை. இந்த அரசு என்ன செய்யுது? ஏற்கனவே போன ஆண்டு இந்த திமுக அரசு தேர்தல் பிரச்சாரம் போது இந்த மண்ணின் மக்களுக்கு 75% நாங்கள் வேலைவாய்ப்பு தரோம்னு சொன்னாங்க. கொடுத்தாங்களா? அவங்க இதுவரை சட்டமன்றத்தில் தீர்மானமாச்சும் போட்டாங்களா? அதை 75% போடுதோம் நம்மளுக்கு. அது கொடுத்தாலும் போக முடியாது. 25% மற்ற வெளி மாநிலத்தில் வாழ்ந்துட்டு போகிறேன், நாங்கள் வேணாம்னு சொல்ல. அந்த 75% குறைஞ்சபட்சமாக நீ கொடுக்குற. மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் அந்த மண்ணின் மக்களுக்கு 80%, 90% அந்த மண்ணின் மக்களுக்கு தான் வேலை. இங்கே கல்வியிலையும் சரி, காலேஜ், வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் எல்லாத்துலேயுமே அந்த மண்ணின் மக்களுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க. இதை கூட நீ ஏன் செய்யலை? நீ இப்போ 4 ஆண்டு காலம் 5 ஆண்டு முடிய போகுது. ஏன் உங்களுக்கு என்ன சிக்கல் இதில் இருக்குது? ஏன் இந்த எங்களுடைய மண்ணின் மக்களுக்கு, இந்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பில் நீ ஏன் முன்னுரிமை கொடுக்க மாட்டேற? நீ ஏன் அதில் உனக்கு என்ன இது சிக்கல்? வெளி மாநிலத்திலேருந்து வராங்க, ஒப்பந்தம் போடுறாங்க, ஒரு மில்லு கட்டுறான், கிட்டத்தட்ட 2000 பேர் 3000 பேர் வரான். அது நம்மளுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்குறது இல்லையா? இதே ஒரு சிக்கல் வந்துச்சு இப்போ இடையில ஓசூரில். தமிழ் தேசிய
ஐயா மணியரசன் தலைமையில் அண்ணன் கதிர்நிலவணிக்கு வந்திருக்கிறாங்க. அந்த ஒசூரில் என்ன செய்கிறாங்க, அந்த மில்லு என்னென்ன மில்லு அசோக் லைலாண்டு கிட்டத்தட்ட 2 லட்சம் 3 லட்சம் பேர் வேலை பார்க்கக்கூடிய அதில் அவன் என்ன செய்கிறான்னா வட மாநிலத்தில் இருந்து ஒரு ட்ரெயினில் பிடிச்சி 900 பேரை கூட்டு வந்துட்டான். ஸ்பெஷல் ட்ரெயின் பிடிச்சி கூட்டு வந்துட்டான். என்னாச்சு, அவன் கூட நீங்கள் பணியில் அமர்த்திடுவேன். கடைசியில் இந்த இயக்கங்கள்லாம் சேர்ந்து அண்ணன் ஐயா இமயம் சரவணன் போன்ற இங்கே உள்ள இயக்கங்களுக்கெல்லாம் மிக கடுமையாக போராடி கடைசியில் அந்த அசோக் லைலாண்டு உடைய அந்த இது வந்து இவங்களுக்கு அடிமணிந்து நம் மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாலும் அப்புறம் அனுப்பிட்டாங்க. அப்போ எங்களை மாதிரி தமிழ் தேசிய அரசியல் மட்டும்தான் தமிழர்களை வாழ வைக்குமே தவிர எந்த அதிமுகவும் சரி திமுகவும் சரி எந்த திருட்டு பயில வாழ வைக்க முடியாது. நாங்கள் தான் வாழ வைப்போம். அந்த மண்ணை நாங்கள் தான் வாழ வைப்போம். அவங்கள ஏதோ ஓரத்தில் இருந்து கத்துறோம்னு வச்சுக்கிறாங்க. நாங்கள் கத்துனா எங்கே ஒழிக்க முடியாது இங்கே உள்ள கீப்பிரிவுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும், அவங்க சொல்லுவாங்க கரெக்டாக. எங்களுடைய சத்தங்கள் வேகமாக இருக்கும். ஒரு அரசியல் உள்ளவனுக்கு கூட இந்த அரசு பயப்படாது, ஆனால் எங்களுக்கு ரொம்ப பயப்படும் இந்த அரசு. நாங்கள் எதை வேணாலும் செய்வோம், என்ன வேணாலும் இந்த மக்களுக்காக போராடுவோம், ஏன் உயிரே கொடுத்துருவோம். நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை சித்தாந்தங்கள் உள்ளவர்கள். ஏன்டா என் நிலத்தில் வந்து நான் வாழ வழி எடுத்து போய் நான் எதுக்கு கிடக்கணும்? அதுதான் எங்களுடைய ஒரு இதாக நாங்கள் வைக்கிறோம். என்னுடைய நிலம், அதுக்கு என்ன காரணம்? நம்மளுக்கு தமிழ் தேசிய அரசியல் புரியலை. இங்கே எப்போ பார்த்தாலும் சாதி சண்டை போட்டுக்கிட்டு அதை பண்ணிக்கிட்டு இதை பண்ணிக்கிட்டு அவன் உயர்ந்த சாதி வேண்ட சாதி அவன் வேண்ட சாதினே சொல்லிட்டு தெரியப்படாது. நம்மளுக்கு என்ன தேவை அதான் இப்போ சிக்கல். இப்போ நம்மளுக்கு என்ன தேவை? இந்த மண் வேணும், இந்த மண் வேணும்ல. அப்போ சாதி சண்டை போடுறதுக்காச்சும் நம்மளுக்கு மண் வேணுமா வேணாமா? நம்ம சாதி சண்டை போட்டுக்குருவோம், 2வது வச்சுக்கிடுவோம். அந்த மண் வேணாமா? சண்டை போடுறதுக்கு கபடி விளையாட போகிறோம், களம் வேணாமா? நம்மளுக்கு களம் இருந்தால் தனியாக கபடி விளையாட முடியும். நம்ம களமே இன்னொருத்தன் வடமை மாட்டிக்கிறதுக்காரையன் இன்னி ஒருத்தன் வந்து அதை அபரிச்சுக்கிட்டானே நீ களம் கூட இல்லையா உனக்கு? சாதி சண்டை அப்புறம் பட்டி போட்டுக்கலாம். இந்த மண்ணை நம்மளை மீட்கணும், நம்ம அதுக்கு சாதிகளை கடக்கணும், சாதியில் கடக்கணும்யா. நாங்கள் எல்லோரும் அண்ணன் தம்பியில் தான் இங்கெல்லாம் வாழ்கிறோம். நாங்களாம் தமிழ் தேசிய அமைப்பில் இருக்கிறவரை எல்லா சாதிக்காரங்களும் இருக்கிறோம். நாங்கள்லாம் வந்து ஒன்றாத்தான் பயணிக்கிறோம். ஏன்னா நாங்கள் படித்தவர்கள் பண்பறிந்ததுனால வானா சாதி என்ற ஆயுதம் அது கொடுமையாக இருக்கும். இதை அவன் பயன்படுத்துகிறான், திராவிடம் பயன்படுத்துது, ஆரியம் பயன்படுத்துது. நம்மளுக்கு கத்தி எடுத்து கொடுத்துருவோம், மல்லுக்கிட்ட விடுறான், வானா இதன் போல் ஒழிச்சிருவோம். தமிழர் குடிகளாக ஒன்று இணைப்போம், தமிழ் தேசிய விடுதலை அரசியலை படைப்போம்னு சொல்லி தான் நாங்கள் வந்து தொடர்ச்சியாக பயணிக்கிறோம். எல்லாருமே தமிழர் கூட்டம், தமிழர் தேசியம் பேசுகிறவங்க எல்லாருமே. எங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை. இந்த மண்ணின் மக்கள் இந்த மண்ணை ஆள வேண்டும், அதுதான் ஆசை எங்களுக்கு. வேறு பெரிய ஆசையெல்லாம் கிடையாது. தனித்த தமிழ்நாடு வேணும். இதை நான் தாய் தமிழர் கட்சி இன்னைக்கு நேரத்தில் துவங்கப்பட்ட காலத்திலேருந்து இன்னைக்கு வரை வலியுறுத்துகிறோம், ஓப்பனாக வலியுறுத்துகிறோம். தனித்தமிழ்நாடு கேட்டால் உள்ளதுக்கு போட்டுருவாங்க. அரசு தனித்தமிழ்நாட்டை தமிழரசனை கொண்டு விட்டாங்க, தனித்தமிழ் தான் கேட்டார், கொண்டு விட்டாங்க. இதே நாளைக்கு பாண்டிய கூட கொள்ளலாம், அதை பற்றி நாங்கள் கவலைப்படல. ஆனால் என்னுடைய நாடு எனக்கு வேணும். தனித்த தமிழ் தேசிய அரசியல் தமிழர் களமாக இது வேணும் எங்களுக்கு. என்ன சிக்கல்? இன்றைக்கி உலக நாடுகள்லாம் இன்றைக்கி இந்தியா பூரா இன்றைக்கி சாதியால் முடங்கி கிடக்கிறனால தான் தமிழ் தேசிய அரசியலை நம்ம படைக்க முடியல. எங்கே இது இங்கே மட்டும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்த சிக்கல். தமிழ்நாட்டில் மட்டும் தான் சாதி சண்டை வருதா? இல்லை. கேரளாவிலையும் சாதி சண்டை இருக்குது, ஆந்திராவில் சாதி சண்டை இருக்குது, மணிப்பூரில் இருக்குது, நாகாலாந்தில் இருக்குது, மிசாரில் இருக்குது. எல்லா மாநிலத்திலையுமே அந்த இனத்துக்குள்ள ஏற்றத்தாழ்வு இருக்கத்தான் செய்யுது. அதெல்லாம் உடைத்து வர வேண்டும். இதைத்தான் ஆரியம் திராவிடம் வெளியாக கைப்பிடிச்சி வச்சுருக்கான். இவங்களை கடைசி வரை மல்லுக்கட்டை விட்டுறணும்டா. நம்ம தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும், இவனை கடைசி வரை மல்லுக்கட்டை விட்டுறணும். இவன் வந்து முழிச்சுக்கிட்டான், திருந்திடப்படாதா? திருந்தவே இவங்களை விடக்கூடாது. எதையாச்சும் ஒன்றை சொல்லி அப்போதைக்கு ஒருத்தனை பயன்படுத்தி கைக்குள்ளி ஆக்கி நம்மளுக்குள்ள பிரிவினை உண்டாக்குறான். தேசிய இனங்கள் எல்லாம் விடுதலை வர வேண்டும். இந்தியாலாம் நம்ம நாடும் கிடையாது, ஒரு மதரும் கிடையாது. இந்தியா நம்ம நாடே கிடையாது. நீங்கள் வச்சுக்கோங்க, இந்தியாவில் யாரும் தூக்கி பிடிச்சலாம் தெரியாதுங்க. இந்தியா நம்ம நாடு இல்லையா? நம்ம நாடு தமிழ்நாடு மட்டும்தான். தமிழ்நாடு தான் நம்ம நாடு. இந்தியா நம்மளுக்கு நாடே இல்லை. நம்மளுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? இன்னைக்கு என்ன சொல்கிறேன், இன்னைக்கு எத்தனையோ திட்டங்களை கொண்டாந்து நம்மளை அடிமைப்படுத்தி வச்சுட்டான். சாப்பிட வழியில்ட்டா காலகாலத்தில் பொண்ணுக்கு நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நகையை கொண்டு போய் பேங்கில் வச்சுட்டு அது வேலை காசை வாங்கி பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்து விட்டுறாதீங்க. இப்போ என்ன பண்ணி வச்சுருக்காங்க? நான் எங்கே நகை வாங்கினா அவன்கிட்ட சொல்லணுமா? இப்போ நான் நகை வாங்கியிருப்பேன், இப்போ சொல்லுவேன். நம்ம அப்பத்தா வந்து நான் நகை வாங்கி தண்டனையை போட்டிருக்கேன், அது போய் எங்கே வச்சுன்னு இவனுக்கு எப்படி ரெக்கார்டு கொடுக்க முடியும்? நம்ம இப்போ ரெக்கார்டு கேட்குறியா? இப்போ நம்ம அப்பத்தாவோட தண்டனையை கொண்டு போய் வச்சோம்னா நீ இந்த அப்பத்தா எங்கே வாங்கிச்சோன்னா அவன் கேட்குறான். இப்போ கேட்டால் தான் நகையை அடை வைக்க முடியும். இப்போ
சிஓ கொண்டு வந்துட்டான். அப்போ எப்படி கொடுக்க முடியும்? நம்ம அப்போ தான் பாப்பா அது என்னென்னு பண்ணி கஷ்டப்பட்டு வாங்கிச்சோம் போச்சா, அதுலேயே முடக்கிறா. இது ஏன் முடக்கிறா? நம்ம என்ன செய்வோம், பேங்க்கு போக நம்மளுக்கு சங்கடமாக இருக்கும். என்ன செய்வான், வெறும் மார்வாடி கேரக்டர் சேட்டு பேல்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருவான். பார்த்தியா எங்கே ஒண்டி வைக்கிறான் நம்மளை, இவன் கொடுக்க மாட்டான். நான் காசு ரெக்கார்டு கேட்குறான் நம்மகிட்ட, நம்ம அப்பத்தான் நாய்க்கு நம்ம பாட்டம் முட்டை நாய்க்கா ரெக்கார்டு கேட்குறான். ஆனால் சேட்டு கேட்க மாட்டான் நம்மகிட்ட, நீ கொண்டா நான் தாரேன்னு சொல்லிடுவேன் காசு. அப்போ எங்கே ஒண்டி வைக்கிறான் நம்மளை மறுபடியும் அடமானம் வைக்கிறாங்க நம்மளை இந்த இந்திய அரசு. பேசி அவள் எடுக்கிற அவள் என்னத்தையோ ஒரு சட்டங்களை போடுறா, திட்டங்களை போடுறா பாப்பாத்தி. அவளுக்கு நம்மளுக்கு என்ன இருக்குது? அவர் சட்டம் போடுறா, ரிசர்வ் பேங்க் அப்படியே நடைமுறைப்படுத்துகிறான். எதுவுமே செய்ய முடியாது. நம்ம இதில் நம்மளை குளிர்விக்க ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கான். நம்ம அடகு வச்ச நகையை காசை கொடுத்துட்டா பேங்க்காரன் திருப்பி கொடுத்துருவான். அது இயல்பு. இவன் சொல்கிறேன் நம்மளை முட்டாளாக்கிறதுக்கு 2 நாள் 3 நாள் கழித்து நகை கொடுத்தானா, யார் பேங்க்காரன் கொடுத்தானா 5000 சேத்திரப்ப கொடுப்பானா, பையனா கொடுப்பானா, அவன் தான் பணத்தை கட்டின கையில் கொடுத்து விட்டுவானே. இதெல்லாம் நம்மளை மடமாற்றம் செய்யும் முட்டாள்தனம். இதுதான் இந்த அரசு செய்யுது. சுங்கச்சாவடின்னு ஒன்று வச்சு நம்மளை சுரண்டான். எத்தனையோ சிஎஸ்டி வரி, அந்த வரி, இந்த வரி, இட்லி வரி, சட்டினி வரின்னு அந்த காலத்திலே பாட்டு போயிட்டான். எல்லாத்துக்கும் வரியை போட்டு இந்த மக்களை, இந்த மண்ணை சுரண்டி சூறையாடி வச்சுட்டாங்க. ஒன்றுமே இல்லை, பாதி அழிச்சிட்டாங்க, பாதியும் இருக்குது. இந்த பாதியாச்சும் நம்ம காப்பாற்றணும். அதுக்கு ஐயாமார்கள்லாம் எல்லாருமே இங்கே இந்த சாதி சண்டையில் விட்டுட்டு நம்ம எல்லோரும் சந்தோஷமாக ஒன்றாமன்னா இருந்து அவங்களை எடுத்து போராடுவோம். இந்த ஆரிய பயிலையும் திராவிட பயிலையும். திராவிடம்லாம் நம்ம இல்லை, நம்ம தமிழங்க. அது நினச்சிங்க. நம்ம யாருப்பா நம்மலாம் இந்த மண்ணின் மைந்தர்கள். நம்ம பூர்வகுடி நிலத்துக்காரங்க. 1930 27 தான் சாதி. அதுக்கப்புறம் சாதிலாம் கிடையாது. தொழில் ரீதியாக தான் இருந்தாங்க, நல்லா வாழ்ந்தாங்க, நல்லா போனாங்க. இங்கே உள்ள மக்களில் 80% தேவர் இருக்கீங்க. ஒன்று நினச்சிங்க, நீங்கள் என்னைக்காவது தேவருடைய வரலாற்றை நீங்கள் படிச்சிருக்கீங்க? யாராச்சும் படிச்சிருக்கேன்? யாராச்சும் ஒன்றுமே படிக்கலை. வெறுன்னு போட்டா வச்சு சாமி கும்பிட்டுக்கிட்டே தர்ற நீ. ஒழுங்கா அனிமே போய் அவருடைய வரலாற்றை நீ படிமோல. அவர் என்னென்ன உங்களுக்காண்டி நிறையா சொல்லிட்டு போயிட்டார். திராவிடத்தை விடாதீங்கடா, ஆரியத்தையும் விடாதீங்கடா, இவங்க 2 பேரும் நம்மளை அழிச்சுடாங்கன்னு சொல்லிட்டு அவர் வாழ்ந்த காலத்தில் கடைசி வர ஆரியத்தையும் திராவிடத்தையும் கடுமையாக எதிர்த்தவர். ஏன் எதிர்த்தாரு? இவர்களை இந்த மண்ணில் வேரோண்டி வைத்து விட்டால் நாளை நம் சங்கதிகளை அழித்து விடுவான்னு சொன்னார். அவன் திட்டம் போட்டான். நீ எங்களோட அழிக்கிற, உன்னை வேற மாதிரி அழிச்சிடம்டான்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ள சாதிய சிக்கலை உருவாக்கி இன்னைக்கு அவரையும் அழிச்சிட்டான். அதில் உள்ள முக்கியமான ஆள் எல்லாத்தையும் அழிச்சிட்டான். அவர் அழிச்சதெல்லாம் யாரும் கிடையாதுப்பா, இதே திராவிடமும் இதே ஆரியம் தான். கூட்டுச்சதியால் கொல்லப்பட்டவர் தான் தேவரையா என்பது இங்கே படித்த பண்பறிந்த அவருக்கும் தெரியும். நினச்சிங்க, படிங்க, போல வரலாற்றை படிங்க. நீ வரலாறை நீ படிக்காமல் நீ வாழ்வியலை எப்போ முன்னேற முடியாது. நீ முன்னேற முடியாது, பிள்ளைய முன்னேற ஆக்கிப்பிடுவீங்க. வரலாற்றை படிங்க. நம்மளுக்காண்டி முன்னோர்கள் நிறைய அந்த மண்ணில் புதைத்து வைத்துட்டு போயிருக்காங்க. தோண்டி படிக்காமல் காலையில் எந்திரிச்ச உடனே அங்கே வேலைக்கு போகிறது, அப்புறம் போகிறது, வீட்டில் வர்றது, சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கிறது, அங்கே போய் சாதி சண்டை எழுதிட்டு தர்றது, இந்த இதெல்லாம் விட்டுருங்க. இனிமேல் நம்மளாம் வேணாம். வேறு சண்டை நம்மளுக்கு வேறு ஆள் இருக்கேன், அவனை போட்டு பார்த்து போடுவான் எல்லா பேரையும். அவனை பூரா அனுப்பிவிட்டு நம்ம நிம்மதியாக கூட பிரச்சனையே இங்கே இந்த மண்ணில் வராது. அதனால் எப்போதுமே தமிழர்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும். இந்த மண்ணிலே தேசிய இனங்கள் பூரா விடுதலை அடைய வேண்டும். போல தமிழ்நாட்டில் அரசு துறையில் என்னுடைய இளைஞர்களுக்கு, தமிழ் படித்த தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு 100% வேலையை சொல்கிறா. ஏன்டா வரி வாங்குறது ஏன்ட்ட, எல்லாம் ஏன்ட்ட வாங்கி நீ நல்லா திண்டுக்கிருவ. அப்போ எனக்கு வேலை கொடுக்கல, உனக்கு என்னடா சிக்கல் இருக்கு? ஏன் பாட்டம் முட்டம் கொடுத்ததாடா நீ கட்டி இருக்க வச்சிருக்க? இன்னைக்கு கல்லூரியிலிருந்து இன்னைக்கு பெரிய இதுகளை போனால் ஏன் பாட்டம் முட்டம் கட்டி வச்சதானே? அதில் எனக்கு வேலை கொடுக்கல, உனக்கு என்னடா சிக்கல் இருக்கு? இல்லை ஸ்டாலினாவே இருக்கட்டும், உனக்கு என்ன சிக்கல் இருக்கு? ஏன் இந்த மண்ணின் மக்களுக்கு நீ 75% இன்னும் 80% இந்த மண்ணின் மக்களுக்கு வேலை வாய்ப்பு நாங்கள் கொடுப்போம் என்று தமிழக சட்டமன்றத்தில் ஏன் தீர்மானம் ஏற்ற பயப்படுற நீ? அப்போ நீ என்னுடைய இனத்துக்காரே இல்லை. என் இனத்துக்கு கொடுக்கறதுக்கு நீ மறுக்கிற. நான் உன்னை விட மாட்டேன். அவ்வளோதான். தனியார் துறை இருக்குது, தனியார் துறையில் ஏன் எங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க மாட்டேன் நீ? எத்தனை நிறுவனங்கள் இருக்கு இங்கே? டாட்டான்றான், பிர்லான்றான், அந்தானினா, அமானின்றான், எல்லாம் இங்கே வச்சுருக்காளடா, விட்றா எங்களுக்கு. ஏன் மண்ணில் நீ இங்கே இந்த நிலப்பரப்பில் பெரிய முள்ளு கட்டுவேன், 10,000 பேரை வச்சு வேலை வைப்ப போவேன் எல்லாம். அவன் வடநாட்டிலேருந்து கூட அன்றைக்கி வேலைக்கு வச்சுக்கிற. ஏன் மண்ணில் நீ வியாபாரம் பண்ணி குண்டு கொளுத்து திம்ப, ஆனால் எங்களுக்கு நீ வேலை கொடுக்க மாட்ட. அது என்ன இது? அது ஏன் இந்த ஸ்டாலின் குரூப்பு கேட்க மாட்டேங்குது? திராவிட குரூப்பு ஸ்டாலின் இல்லை,
அதிமுக அப்படித்தான். இந்த திராவிட பயல கூட நம்மளுக்கு திருட்டு பயலுங்க. அவங்கள மட்டும் எப்போ நம்பிடாதீங்க. அவங்கள கொடி பிடிக்கும் கோஷம் போட வந்து சில சாதிகளை வச்சுருக்கேன். இன்றைக்கி வர 2-3 சாதியை டிக்ளேர் பண்ணி வச்சுருக்கேன். இவங்களை பூரா கூட்டு போய்வேன். மற்ற சாதிகளை இவனை கூட்டு போடாத தள்ளிப்போ சண்டை விட மாட்டேன். சண்டை வரவங்களை கூட வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் வச்சுக்கிட்டு இவன் வந்து ஜெயிச்சு உள்ளே போயிட்டு இவங்க 2 சண்டை விட விட்டு விடுவேன். தெரியுதா? இதெல்லாம் வந்து நீங்கள் நல்லா அறியணும். அறியப்பட்டு இந்த மக்களுடைய விடுதலையை நீங்கள் வந்து பெறணும். நம்ம நாடு, இந்த மண், இந்த நாகரிகம், இந்த பண்பாடு, கலாச்சாரம் எல்லாம் தமிழருடைய கலாச்சாரம். இதை நீங்கள் பேணி காக்கணும்னா சாதிகளை கடக்க வேண்டும், தமிழர்களாக ஒன்றியிருக்க வேண்டும், தமிழ் கூடிய அரசியலாக நீங்கள் படைக்கணும். நல்லா சிந்திங்க. இன்னும் நிறைய புத்தகங்களாக இருக்குது, நாங்கள் தாரோம், படிங்க. எல்லாம் ஒற்றுமையாகும். எங்கேருந்து சாதி வருது? பஸ்ஸில் போகும்போது ஒரு ஒரு பஸ்ஸில் போகும்போது ஒரு மாதமாக இருக்கிற பொண்ணு குழந்தை வச்சா எல்லா பேரும் சேர்ந்து தான் தூக்குறான். மேக்கம் வந்தால் எல்லா பேரும் தூக்கிட்டு போகிறான். எல்லா இடத்துலையும் எங்கே சாதி சிக்கல் வரல, திடீர்னு சாதி சிக்கல் வரும். அதெல்லாம் விட்டுருங்க. நம்ம எல்லோரும் எப்போயுமே ஒன்றாத்தே இருக்கிறோம். நம்மலாம் வந்து மேற்று இதே இல்லை, ஒரே வாழத்தையும் செய்கிறோம். அந்த வாழ்க்கையை சரியாக கடைப்பிடிங்கள், அவ்வளோதான். இந்த நிலப்பரப்பை மீண்டும் நம் வந்து கைவசப்படுத்த வேண்டுமென்றால் இந்த ஆரிய திராவிட கோட்பாடுகளை ஒட்டுமொத்தமாக முறியடித்து தமிழ் தேசிய அரசியலை படைக்க வேண்டும். தமிழரசன் பிரபாகரன் போன்ற எண்ணற்ற போராளிகள் நம்மளுக்காக இன்றைக்கி உயிர் நீத்தவர்கள். அவ்வளோ சாதாரணமாக சாகலை. இந்த மண்ணின் விடுதலைக்காக வந்து போராடினவங்களை தான் காவல்துறை அடித்து கொண்டுச்சு. ஏன்டா எனக்கு தண்ணி விட மாட்டேற கேட்டால் அடித்து கொண்டுச்சு காவல்துறை. ஆனால் ஏன்டா எனக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுக்க மாட்டேறேன் காவல்துறை கொண்டுறோம். இப்போ கேட்குறவங்க பூரா கொண்டுட்டா நீங்கள் எதை வச்சுடா வாழ போகிறீங்க? நீ பார்த்தீங்க சென்னையில் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 60-70 ஆண்டு வாழ்ந்தவங்க, அவங்கள பூரா கார்பரேட் நிறுவனங்களுக்காக காலி பண்ணிட்டான். 60 ஆண்டுகள் நல்லா வச்சுங்க, 60 ஆண்டு காலம் அந்த மல்ல வாழ்கிறேன், ரேஷன் கொடுக்குறேன், கரண்ட் புல் வாங்கிக்கிட்டேன், வீட்டு ரசீது எல்லாம் கட்டிட்டேன். எல்லாம் கட்டி வாழ்ந்த 60 ஆண்டு காலம் வாழ்ந்தவனுக்கு இப்போ புதுசாக நம்ம நீர்நிலையில் வந்து அவங்கள போட்டு அந்த குடிசெல்லாம் அமைக்கிறோமா, காலி பண்ணணுமா? இது கார்பரேட் நிறுவனங்களுடைய கைக்கூலியாக மாறிவிட்டது திராவிட அரசு, ஸ்டாலின் அரசு. பூர்வகுடி இந்த மக்கள் எல்லாம் அந்நியப்பட்டு எல்லாம் வெளியே அனுப்பிட்டு இந்த மண்ணையும் இந்த மதியை வச்சாட வாழ போகிறீங்க. நீங்கள் இந்த மண்ணை விடவே மாட்டோம்டா. நாங்கள் கடைசி வரை போராடுவோம். எங்கள் உயிர் மூச்சு வரை தமிழ் தேசிய அரசியலுக்காகவும் தமிழர்களுக்காகவும் தொடர்ந்து போராடுவோம். பார்த்தீங்களா, நாங்கள் அங்கேருந்து வந்தோம், கிட்டத்தட்ட 6-7 வண்டியில் வந்தோம், ஒரு போலீஸ் இல்லை. அப்போ நாங்கள் ரொம்ப நல்லவங்க, தெரியுதா? அப்போ நல்லவங்க. வேறு ஆள் வந்தால் கிட்டத்தட்ட இங்கிட்டு ஒரு டெம்போ, அங்கிட்டு ஒரு டெம்போ போலீஸு, இங்கிட்டு 100 பேர், அங்கிட்டு 100 வருன்னு வந்து குமிஞ்சிருவாங்க. நாங்கள் எங்கள்கிட்ட யாரும் வரல, நாங்கள் வாட்டில் வந்து போட்டு கொண்டு வந்தோம். அப்போ நாங்கள் தான் நல்லவங்க. இந்த மண்ணுக்காக வாழக்கூடியவங்க நாங்கள் தான். இப்போ ஏன்னா இந்த மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை, அச்சப்பட மாட்டார்கள் எங்களை பார்த்தா. ஏன்னா அவங்க விட்டு பிள்ளை இல்லை நாங்கள் வரவங்க, அதனால் அச்சப்பட மாட்டாங்க. ஆனால் மற்ற ஆள் வரும்போது பாரு, சொல்லவே முடியாது. 2 உலகத்தில் தான் அந்த உட்காந்துருக்கு. பாவம் எங்களுடைய ரிப்போர்ட் எடுத்து அங்கே அனுப்பிக்கிட்டு சாதாரணம் இல்லவங்க. எங்களுடைய ஒவ்வொரு கருத்தியலும் இங்கேருந்து டிஏஜி வரை அனுப்புவாங்க. இப்போ நான் என்ன பேசுகிறேன், டிஏஜி வரை போகும், மேலே வர ரிப்போர்ட் போங்க. லேசாக இல்லை, ஏதோ தமிழ் தேசிய அரசியல்னா இப்படி பேசணும் போனோம்னு நினைக்காதீங்க. எங்களுடைய குரல் ரொம்ப பலமானது, வலுவானது, எதையும் சாதிக்கக்கூடியவர்கள் நாங்கள். சும்மா இல்லைங்க உட்காந்துருக்கிறவங்கலாம் பல களங்களை கண்டவர்கள், இவங்கெல்லாம் பல போராட்டங்களை கண்டவர்கள், பல சிறைச்சாலைகளை கண்டவர்கள். அப்படி ஆளுகளை தான் நாங்கள் எப்போவுமே எங்கள் மேடைக்கு வந்து ரொம்ப தமிழ் தேசிய அரசியலில் தமிழர்களுடைய பற்று உள்ளவர்கள் மட்டும் தான் மேடைக்கு விடுவேன். யாரையும் கூப்பிட மாட்டேன்னா, நான் யாரும் எங்கள் மேடைக்கு நாங்கள் போக மாட்டோம். ஆக இந்த நிலத்திலே நாங்கள் எவ்வளோதான் பயணித்தா கூட எங்களுடைய நன்றிகள் பூரா எங்கள் ஜானகிக்கு தான் சொல்லணும். ஒரு அடிப்படையிலே ஒரு கொத்தனார் வேலை பார்க்குறவன் ஒரு நாளைக்கு வேலைக்கு போனால் 800 ரூபா 900 தான் சம்பளம் கொடுக்குறான். அதை வச்சு தான் அவன் மனைவி வாழணும், குழந்தைகள் வாழணும். அதில் இந்த மக்களுக்காக சேவை செய்யணும். அது பெரிய விஷயம் இல்லையா? போனால் அங்கிட்டு 2-3 நாளைக்கு நம்ம பொழப்பு போயிடும். போனால் கூட அங்கிட்டு 3000 சம்பாரிச்சு போயிடலாம். இவங்களுக்குன்னு போகிற காலத்தில் நான் இருக்கேனே உனக்கு, நான் நடத்துகிறேன்னு சொல்லிட்டு புள்ள நேற்று ஒட்ட ஆரம்பித்தான். என்ன ஜானகி ஒட்டியாச்சா? அண்ணே ஒட்டிக்கிட்டு இருக்கேனே, அண்ணே மழை வந்துருச்சுண்ணே, அண்ணே இங்கே கட்டுனே, அண்ணே அங்கே கட்டுனேன், இங்கே கட்டுனேன். நான் வரவே இல்லைப்பா, இந்த அன்றைக்கி வந்துட்டு போனதே. அதுக்கப்புறம் இந்த ஏற்பாடுகளை பூரா செஞ்சு இந்த மண்ணில் தளமாக ஊண்டி வச்சிருக்கிற ஜானகிக்கும் அவரை சார்ந்த என்னுடைய தம்பிமாருக்கும் 1000 நன்றிகள். ஜானகி ராமச்சந்திரக்கு ஒன்றுனா இங்கே களம் தெரிஞ்சு போயிடும். எங்களுடைய களங்கள்லாம் வேறு. நாங்கள் போராட்டங்கள்லாம் நீங்கள் பார்க்கல, ஒரு நாளைக்கு பார்ப்பீங்க, அறுப்பு கொடுக்கல. பேச்சு அடுத்து போராட்டத்தை யாருக்கு நாங்கள் அடங்க மாட்டோம், சமரசமே செய்ய மாட்டேன். நான் எப்பவுமே எந்த காவலத்திற்கும் சமரசம் இல்லை, யாருக்கும் சமரசம் இல்லை. அந்த பகுதியில் பார்த்து அலற விட்டுக்கிட்டு தான் இருப்பான்.
இதே அலறு சத்தம் ஒரு நாள் கேட்கும் இந்த அருப்புக்கோட்டைகளில். மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும். காவல்துறையை அச்சுறுத்தி பார்க்குற போராட்டமாக நாங்கள் பண்ணி போடுவான். நாங்கள் அவ்வளவு தூரம் வீரியமிக்கவர்கள். ஏதோ இங்கே வந்த மாநாடு கூட்டமெல்லாம் யாரும் நினச்சிடவேண்ணா. நாங்கள் பலமானவர்கள், பலவீனமானவர்கள்லாம் கிடையாது. எங்களோடு களத்தில் நிற்பவர்களும் பலமானவர்கள், எங்களோடு தோளோடு நிற்கிறவர்கள். அதிமுகரும் திமுகலாம் ஓட மாட்டாங்க, கெட்டி பிடிச்சி படுத்துருவாங்க. வந்து வர்றான்னு சொல்கிறது தான் எங்களுடைய தோழர்கள்லாம், என்னுடைய உறவுகள்லாம். ஆக இவர்களைப் போல நல்லவர்கள் இந்த மண்ணில் இருக்க தொட்டி எங்களை போல இயக்கங்கள் இன்னும் மென்மேலும் வளரும் என்று கூறிக்கொண்டு இங்கே வருகின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துக்களை சொல்லி நன்றி வருகிறேன், விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.